தமிழ் பேசும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நான் மான தமிழ் மகன் பருவதமலை பார்த்திபன். 2021 சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி எந்த கட்சியுடனும் கூட்டணி இல்லாமல் தனித்துதான் போட்டியிட்டது. அந்த தேர்தலில் நாம் தமிழர் கட்சி சார்பாக 234 தொகுதியிலும் போட்டியிட்ட நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்களை பற்றி இந்த காணொளியில் முழுமையாக பார்ப்போம். 1000 கோடியை கொட்டு, 5000 கோடியை கொட்டு, ஒரு மான தமிழ் மகன் வாங்கிக்கிட்டு எனக்கு தான் போடுவான் ஓட்டு. முதலாவது திருவள்ளூர் மாவட்டத்தில் கும்மிடிப்பூண்டி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்ட நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் உஷா அவர்கள். இரண்டாவது திருவள்ளூர் மாவட்டத்தில் தனி தொகுதியாக அறிவிக்கப்பட்ட பொன்னேரி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்ட நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் மகேஸ்வரி அவர்கள். மூன்றாவது திருவள்ளூர் மாவட்டத்தில் திருத்தணி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்ட நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் அகிலா அவர்கள். நான்காவதாக திருவள்ளூர் மாவட்டத்தில் திருவள்ளூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்ட நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் பசுபதி அவர்கள். ஐந்தாவதாக திருவள்ளூர் மாவட்டத்தில் தனி தொகுதியாக அறிவிக்கப்பட்ட பூந்தமல்லி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்ட நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் மணிமேகலை அவர்கள். ஆறாவதாக திருவள்ளூர் மாவட்டத்தில் ஆவடி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்ட நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் விஜயலட்சுமி அவர்கள். ஏழாவதாக சென்னை மாவட்டத்தில் மதுரவாயல் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்ட நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் கணேஷ்குமார் அவர்கள். எட்டாவதாக திருவள்ளூர் மாவட்டத்தில் அம்பத்தூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்ட நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் அன்பு தென்னரசன். ஒன்பதாவதாக சென்னை மாவட்டத்தில் மாதவரம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்ட நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் ஏழுமலை அவர்கள். பத்தாவதாக சென்னை மாவட்டத்தில் திருவொற்றியூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்ட நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் அவர்கள். 11ஆவதாக சென்னை மாவட்டத்தில் ராதாகிருஷ்ணன் நகர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்ட நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் கௌரி சங்கர் அவர்கள். 12ஆவதாக சென்னை மாவட்டத்தில் பெரம்பூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்ட நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் மெர்லின் சுகந்தி அவர்கள். 13ஆவதாக சென்னை மாவட்டத்தில் கொளத்தூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்ட நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் கெமில் செல்வா அவர்கள். 13ஆவதாக சென்னை மாவட்டத்தில் வில்லிவாக்கம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்ட நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் ஸ்ரீதர் அவர்கள். 15ஆவதாக சென்னை மாவட்டத்தில் தனி தொகுதியாக அறிவிக்கப்பட்ட திருவிக நகர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்ட நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் இளவஞ்சி அவர்கள். 16ஆவதாக சென்னை மாவட்டத்தில் தனி தொகுதியாக அறிவிக்கப்பட்ட எழும்பூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்ட நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் கீதாலட்சுமி அவர்கள். 17ஆவதாக சென்னை மாவட்டத்தில் ராயபுரம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்ட நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் கமலி அவர்கள். 18ஆவதாக சென்னை மாவட்டத்தில் துறைமுகம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்ட நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் முகமது கதாபி அவர்கள். 19ஆவதாக சென்னை மாவட்டத்தில் சேப்பாக்கம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்ட நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் ஜெயசிம்மராஜா அவர்கள். 20ஆவதாக சென்னை மாவட்டத்தில் 1000 விளக்கு சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்ட நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் ஷெரீன் அவர்கள். 21ஆவதாக சென்னை மாவட்டத்தில் அண்ணா நகர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்ட நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் சங்கர் அவர்கள். 22ஆவதாக சென்னை மாவட்டத்தில் விருகம்பாக்கம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்ட நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் ராசேந்திரன் அவர்கள். 23ஆவதாக சென்னை மாவட்டத்தில் சைதாப்பேட்டை சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்ட நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் சுரேஷ்குமார் அவர்கள். 24ஆவதாக சென்னை மாவட்டத்தில் தியாகராய நகர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்ட நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் சிவசங்கரி அவர்கள். 25ஆவதாக சென்னை மாவட்டத்தில் மயிலாப்பூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்ட நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் மகாலட்சுமி அவர்கள். 26ஆவதாக சென்னை மாவட்டத்தில் வேளச்சேரி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்ட நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் கீர்த்தனா அவர்கள். 27ஆவதாக சென்னை மாவட்டத்தில் சோழிங்கநல்லூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்ட நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் மைக்கேல் வின்சென்ட் சேவியர் அவர்கள். 28ஆவதாக சென்னை மாவட்டத்தில் ஆலந்தூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்ட நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் கார்த்திகேயன் அவர்கள். 29ஆவதாக காஞ்சிபுரம் மாவட்டத்தில் தனி தொகுதியாக அறிவிக்கப்பட்ட திருப்பெரும்புதூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்ட நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் புஷ்பராஜ் அவர்கள். 30ஆவதாக செங்கல்பட்டு மாவட்டத்தில் பல்லாவரம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்ட
நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் க மினிஸ்ட்ரி அவர்கள். 31வது செங்கல்பட்டு மாவட்டத்தில் தாம்பரம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்ட நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் த சுரேஷ்குமார் அவர்கள். 32வது செங்கல்பட்டு மாவட்டத்தில் செங்கல்பட்டு சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்ட நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் கி சஞ்சீவிநாதன் அவர்கள். 33வது செங்கல்பட்டு மாவட்டத்தில் திருப்போரூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்ட ச மோகன சுந்தரி அவர்கள். 34வது செங்கல்பட்டு மாவட்டத்தில் தனி தொகுதியாக அறிவிக்கப்பட்ட செய்யூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்ட நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் ர ராஜேஷ் அவர்கள். 35வது செங்கல்பட்டு மாவட்டத்தில் தனி தொகுதியாக அறிவிக்கப்பட்ட மதுராந்தகம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்ட நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் வே சுமிதா அவர்கள். 36வது காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உத்திரமேரூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்ட நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் சி காமாட்சி அவர்கள். 37வது காஞ்சிபுரம் மாவட்டத்தில் காஞ்சிபுரம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்ட நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் ச சால்டீன் அவர்கள். 38வது ராணிப்பேட்டை மாவட்டத்தில் தனி தொகுதியாக அறிவிக்கப்பட்ட அரக்கோணம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்ட நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் ஏ அபிராமி அவர்கள். 39வது ராணிப்பேட்டை மாவட்டத்தில் சோளிங்கர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்ட நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் யு ரா பாவேந்தன் அவர்கள். 40வது ராணிப்பேட்டை மாவட்டத்தில் காட்பாடி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்ட நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் ச திருக்குமரன் அவர்கள். 41வது ராணிப்பேட்டை மாவட்டத்தில் ராணிப்பேட்டை சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்ட நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் வே சைலஜா அவர்கள். 42வது ராணிப்பேட்டை மாவட்டத்தில் ஆற்காடு சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்ட நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் ரா கதிரவன் அவர்கள். 43வது வேலூர் மாவட்டத்தில் வேலூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்ட நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் நா பூங்குன்றன் அவர்கள். 44வது வேலூர் மாவட்டத்தில் அணைக்கட்டு சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்ட நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் ஆ சுமித்ரா அவர்கள். 45வது வேலூர் மாவட்டத்தில் தனி தொகுதியாக அறிவிக்கப்பட்ட கீழ் வைத்தியநான்குப்பம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்ட நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் ஜே திவ்யராணி அவர்கள். 46வது வேலூர் மாவட்டத்தில் தனி தொகுதியாக அறிவிக்கப்பட்ட குடியாத்தம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்ட நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் ரா கலையேந்திரி அவர்கள். 47வது திருப்பத்தூர் மாவட்டத்தில் வாணியம்பாடி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்ட நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் ச தேவேந்திரன் அவர்கள். 48வது திருப்பத்தூர் மாவட்டத்தில் ஆம்பூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்ட நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் மா மெக்ரோனிஸ் அவர்கள். 49வது திருப்பத்தூர் மாவட்டத்தில் ஜோலார்பேட்டை சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்ட நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் ஆ சிவா அவர்கள். 50வது திருப்பத்தூர் மாவட்டத்தில் திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்ட நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் மா சுமதி அவர்கள். 51வது கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் தனி தொகுதியாக அறிவிக்கப்பட்ட ஊத்தங்கரை சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்ட நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் க இளங்கோவன் அவர்கள். 52வது கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பர்கூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்ட நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் க கருணாகரன் அவர்கள். 53வது கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கிருஷ்ணகிரி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்ட நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் வா நிரந்தரி அவர்கள். 54வது கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் வேப்பனஹள்ளி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்ட நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் மு சக்திவேல் அவர்கள். 55வது கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஒசூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்ட நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் ஆ கீதாலட்சுமி அவர்கள். 56வது கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் தளி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்ட நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் ரா மேரி செல்வராணி அவர்கள். 57வது தருமபுரி மாவட்டத்தில் பாலக்கோடு சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்ட நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் க கலைச்செல்வி அவர்கள். 58வது தருமபுரி மாவட்டத்தில் பெண்ணாகரம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்ட நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் ரா தமிழழகன் அவர்கள். 59வது தருமபுரி மாவட்டத்தில் தருமபுரி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்ட நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் ஆ செந்தில்குமார் அவர்கள். 60வது தருமபுரி மாவட்டத்தில் பாப்பிரெட்டிப்பட்டி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்ட நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் ரா ரமேஷ் அவர்கள். 61வது தருமபுரி மாவட்டத்தில் தனி தொகுதியாக அறிவிக்கப்பட்ட அரூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்ட நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் க கீர்த்தனா அவர்கள். 62வது திருவண்ணாமலை மாவட்டத்தில் தனி தொகுதியாக அறிவிக்கப்பட்ட
செங்கம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்ட நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் சி வெண்ணிலா அவர்கள். 63ஆவதாக திருவண்ணாமலை மாவட்டத்தில் திருவண்ணாமலை சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்ட நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் ஜே கமலக்கண்ணன் அவர்கள். 64ஆவதாக திருவண்ணாமலை மாவட்டத்தில் கீழ்பெண்ணாத்தூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்ட நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் இரா ரமேஷ் பாபு அவர்கள். 65ஆவதாக திருவண்ணாமலை மாவட்டத்தில் கலசப்பாக்கம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்ட நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் ஏ பாலாஜி அவர்கள். 66ஆவதாக திருவண்ணாமலை மாவட்டத்தில் போலூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்ட நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் ஆ லாவண்யா அவர்கள். 67ஆவதாக திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஆரணி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்ட நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் ரா பிரகலதா அவர்கள். 68ஆவதாக திருவண்ணாமலை மாவட்டத்தில் செய்யாறு சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்ட நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் கோ பீமன் அவர்கள். 69ஆவதாக திருவண்ணாமலை மாவட்டத்தில் தனி தொகுதியாக அறிவிக்கப்பட்ட வந்தவாசி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்ட நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் க பிரபாவதி அவர்கள். 70ஆவதாக விழுப்புரம் மாவட்டத்தில் செஞ்சி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்ட நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் ஆ பு சுகுமார் அவர்கள். 71ஆவதாக விழுப்புரம் மாவட்டத்தில் மயிலம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்ட நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் லோ உமா மகேஸ்வரி அவர்கள். 72ஆவதாக விழுப்புரம் மாவட்டத்தில் தனி தொகுதியாக அறிவிக்கப்பட்ட திண்டிவனம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்ட நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் பா பேச்சுமுத்து அவர்கள். 73ஆவதாக விழுப்புரம் மாவட்டத்தில் தனி தொகுதியாக அறிவிக்கப்பட்ட வானூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்ட நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் மு லட்சுமி அவர்கள். 74ஆவதாக விழுப்புரம் மாவட்டத்தில் விழுப்புரம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்ட நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் ஜே செல்வம் அவர்கள். 75ஆவதாக விழுப்புரம் மாவட்டத்தில் விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்ட நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் ஜே ஷீபா ஆக்ஷ்மி அவர்கள். 76ஆவதாக கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் திருக்கோயிலூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்ட நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் சி முருகன் அவர்கள். 77ஆவதாக கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் உளுந்தூர்பேட்டை சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்ட நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் லு புஷ்பமேரி அவர்கள். 78ஆவதாக கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் ரிஷிவந்தியம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்ட நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் ரா சுரேஷ் மணிவண்ணன் அவர்கள். 79ஆவதாக கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் சங்கராபுரம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்ட நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் சு ரஜியாமா அவர்கள். 80ஆவதாக கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் தனி தொகுதியாக அறிவிக்கப்பட்ட கள்ளக்குறிச்சி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்ட நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் தி திராவிட முத்தமிழ் செல்வி அவர்கள். 81ஆவதாக சேலம் மாவட்டத்தில் தனி தொகுதியாக அறிவிக்கப்பட்ட கங்கவள்ளி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்ட நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் ரா வினோதினி அவர்கள். 82ஆவதாக சேலம் மாவட்டத்தில் தனி தொகுதியாக அறிவிக்கப்பட்ட ஆத்தூர் சேலம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்ட நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் சா கிருஷ்ணவேணி அவர்கள். 83ஆவதாக சேலம் மாவட்டத்தில் எஸ்டி மக்களுக்காக ஒதுக்கப்பட்ட ஏற்காடு சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்ட நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் ஸ்ரீ ஜோதி அவர்கள். 84ஆவதாக சேலம் மாவட்டத்தில் ஓமலூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்ட நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் ஆ ராசா அவர்கள். 85ஆவதாக சேலம் மாவட்டத்தில் மேட்டூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்ட நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் சி மணிகண்டன் அவர்கள். 86ஆவதாக சேலம் மாவட்டத்தில் எடப்பாடி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்ட நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் ஆ ஸ்ரீ ரத்னா அவர்கள். 87ஆவதாக சேலம் மாவட்டத்தில் சங்ககிரி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்ட நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் ஆ அனிதா அவர்கள். 88ஆவதாக சேலம் மாவட்டத்தில் சேலம் மேற்கு சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்ட நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் தே நாகம்மாள் அவர்கள். 89ஆவதாக சேலம் மாவட்டத்தில் சேலம் வடக்கு சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்ட நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் நா இமயாஸ்வரன் அவர்கள். 90ஆவதாக சேலம் மாவட்டத்தில் சேலம் தெற்கு சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்ட நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் சா மாரியம்மா அவர்கள். 91ஆவதாக சேலம் மாவட்டத்தில் வீரபாண்டி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்ட நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் சே ராஜேஷ்குமார் அவர்கள். 92ஆவதாக நாமக்கல் மாவட்டத்தில் தனி தொகுதியாக அறிவிக்கப்பட்ட ராசிபுரம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்ட நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் கா சிலம்பரசி அவர்கள். 93ஆவதாக நாமக்கல் மாவட்டத்தில் எஸ்டி மக்களுக்காக தனி தொகுதியாக அறிவிக்கப்பட்ட சேந்தமங்கலம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்ட நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்
ரோகிணி அவர்கள். 94வதாக நாமக்கல் மாவட்டத்தில் நாமக்கல் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்ட நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் பாஸ்கர் அவர்கள். 95வதாக நாமக்கல் மாவட்டத்தில் பரமத்தி வேலூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்ட நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் யுவராணி அவர்கள். 96வதாக நாமக்கல் மாவட்டத்தில் திருச்செங்கோடு சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்ட நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் நடராசன் அவர்கள். 97வதாக நாமக்கல் மாவட்டத்தில் குமாரபாளையம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்ட நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் வருண் அவர்கள். 98வதாக ஈரோடு மாவட்டத்தில் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்ட நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் கோமதி அவர்கள். 99வதாக ஈரோடு மாவட்டத்தில் ஈரோடு மேற்கு சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்ட நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் சந்திரகுமார் அவர்கள். 100வதாக ஈரோடு மாவட்டத்தில் மொடக்குறிச்சி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்ட நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் லோகு பிரகாசு அவர்கள். 101வதாக ஈரோடு மாவட்டத்தில் பெருந்துறை சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்ட நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் லோகநாதன் அவர்கள். 102வதாக ஈரோடு மாவட்டத்தில் பவானி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்ட நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் சத்யா அவர்கள். 103வதாக ஈரோடு மாவட்டத்தில் அந்தியூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்ட நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் சரவணன் அவர்கள். 104வதாக ஈரோடு மாவட்டத்தில் கோபிச்செட்டிப்பாளையம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்ட நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் கீதாலட்சுமி அவர்கள். 105வதாக ஈரோடு மாவட்டத்தில் தனி தொகுதியாக அறிவிக்கப்பட்ட பவானி சாகர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்ட நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் சங்கீதா அவர்கள். 106வதாக திருப்பூர் மாவட்டத்தில் தனி தொகுதியாக அறிவிக்கப்பட்ட தாராபுரம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்ட நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் ரஞ்சிதா அவர்கள். 107வதாக திருப்பூர் மாவட்டத்தில் காங்கேயம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்ட நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் சிவானந்தம் அவர்கள். 108வதாக திருப்பூர் மாவட்டத்தில் தனி தொகுதியாக அறிவிக்கப்பட்ட அவிநாசி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்ட நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் சோபா அவர்கள். 109வதாக திருப்பூர் மாவட்டத்தில் திருப்பூர் வடக்கு சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்ட நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் ஈஸ்வரன் அவர்கள். 110வதாக திருப்பூர் மாவட்டத்தில் திருப்பூர் தெற்கு சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்ட நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் சண்முக சுந்தரம் அவர்கள். 111வதாக திருப்பூர் மாவட்டத்தில் பல்லடம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்ட நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் சுப்பிரமணியன் அவர்கள். 112வதாக திருப்பூர் மாவட்டத்தில் உடுமலைப்பேட்டை சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்ட நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் பாபு என்கிற பாரி பைந்தமிழன். 113வதாக திருப்பூர் மாவட்டத்தில் மடத்துக்குளம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்ட நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் சனுஜா அவர்கள். 114வதாக நீலகிரி மாவட்டத்தில் உதகமண்டலம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்ட நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் ஜெயக்குமார் அவர்கள். 115வதாக நீலகிரி மாவட்டத்தில் தனி தொகுதியாக அறிவிக்கப்பட்ட கூடலூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்ட நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் கேதீஸ்வரன் அவர்கள். 116வதாக நீலகிரி மாவட்டத்தில் குன்னூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்ட நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் லாவண்யா அவர்கள். 117வதாக கோயம்புத்தூர் மாவட்டம் மேட்டுப்பாளையம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்ட நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் யாஸ்மின் அவர்கள். 118வதாக கோயம்புத்தூர் மாவட்டத்தில் சூலூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்ட நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் இளங்கோவன் அவர்கள். 119வதாக கோயம்புத்தூர் மாவட்டத்தில் கவுண்டம்பாளையம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்ட நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் கலாமணி அவர்கள். 120வதாக கோயம்புத்தூர் மாவட்டத்தில் கோயம்புத்தூர் வடக்கு சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்ட நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் பாவேந்திரன் அவர்கள். 121வதாக கோயம்புத்தூர் மாவட்டத்தில் தொண்டாமுத்தூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்ட நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் கலையரசி அவர்கள். 122வதாக கோயம்புத்தூர் மாவட்டத்தில் கோயம்புத்தூர் தெற்கு சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்ட நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் அப்துல் வகாப் அவர்கள். 127வதாக கோயம்புத்தூர் மாவட்டத்தில் சிங்காநல்லூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்ட நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் நர்மதா அவர்கள். 124வதாக கோயம்புத்தூர் மாவட்டத்தில் கிணத்து கடவு சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்ட நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் உமா ஜெகதீஷ். 125வதாக கோயம்புத்தூர் மாவட்டத்தில் பொள்ளாச்சி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்ட நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் லோகேஸ்வரி அவர்கள். 126வதாக கோயம்புத்தூர் மாவட்டத்தில்
தனி தொகுதியாக அறிவிக்கப்பட்ட வால்பாறை சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்ட நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் சி கோகிலா அவர்கள். 127வது திண்டுக்கல் மாவட்டத்தில் பழனி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்ட நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் கு வினோத் ராஜசேகரன் அவர்கள். 128வது திண்டுக்கல் மாவட்டத்தில் ஒட்டஞ்சத்திரம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்ட நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் டி சக்தி தேவி அவர்கள். 129வது திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் திண்டுக்கல் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்ட நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் ஆ சைமன் ஜஸ்டின் அவர்கள். 130வது திண்டுக்கல் மாவட்டத்தில் தனி தொகுதியாக அறிவிக்கப்பட்ட நிலக்கோட்டை சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்ட நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் க வசந்தா தேவி அவர்கள். 131வது திண்டுக்கல் மாவட்டத்தில் நத்தம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்ட நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் பா வே சிவசங்கரன் அவர்கள். 132வது திண்டுக்கல் மாவட்டத்தில் திண்டுக்கல் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்ட நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் ரா ஜெயசுந்தர் அவர்கள். 133வது திண்டுக்கல் மாவட்டத்தில் வேடசந்தூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்ட நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் ரா போதுமணி அவர்கள். 134வது கரூர் மாவட்டத்தில் அரவக்குறிச்சி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்ட நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் மா அனிசா பர்வீன் அவர்கள். 135வது கரூர் மாவட்டத்தில் கரூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்ட நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் அர கருப்பையா அவர்கள். 136வது கரூர் மாவட்டத்தில் தனி தொகுதியாக அறிவிக்கப்பட்ட கிருஷ்ணராயபுரம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்ட நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் ரா இலக்கியா அவர்கள். 137வது கரூர் மாவட்டத்தில் குளித்தலை சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்ட நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் சீனி பிரகாசு அவர்கள். 138வது திருச்சிராப்பள்ளி மாவட்டம் மணப்பாறை சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்ட நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் பா கனிமொழி அவர்கள். 139வது திருச்சிராப்பள்ளி மாவட்டம் திருவரங்கம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்ட நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் க செல்வரதி அவர்கள். 140வது திருச்சிராப்பள்ளி மாவட்டம் திருச்சிராப்பள்ளி மேற்கு சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்ட நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் வி வினோத் அவர்கள். 141வது திருச்சிராப்பள்ளி மாவட்டம் திருச்சிராப்பள்ளி கிழக்கு சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்ட நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் இரா பிரபு அவர்கள். 142வது திருச்சிராப்பள்ளி மாவட்டம் திருவெரும்பூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்ட நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் வே சோழசூரன் அவர்கள். 143வது திருச்சிராப்பள்ளி மாவட்டம் லால்குடி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்ட நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் கே மலர் தமிழ் பிரபா அவர்கள். 144வது திருச்சிராப்பள்ளி மாவட்டம் மண்ணச்சநல்லூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்ட நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் வே கிருஷ்ணசாமி அவர்கள். 145வது திருச்சிராப்பள்ளி மாவட்டம் முசிறி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்ட நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் இள ஸ்ரீதேவி அவர்கள். 146வது திருச்சிராப்பள்ளி மாவட்டம் தனி தொகுதியாக அறிவிக்கப்பட்ட துறையூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்ட நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் இரா தமிழ்ச்செல்வி அவர்கள். 147வது பெரம்பலூர் மாவட்டம் தனி தொகுதியாக அறிவிக்கப்பட்ட பெரம்பலூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்ட நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் மு மகேஸ்வரி அவர்கள். 148வது பெரம்பலூர் மாவட்டம் குன்னம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்ட நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் பா அருள் அவர்கள். 149வது அரியலூர் மாவட்டம் அரியலூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்ட நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் கு சுகுணா அவர்கள். 150வது அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்ட நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் நீல மகாலிங்கம் அவர்கள். 151வது கடலூர் மாவட்டம் தனி தொகுதியாக அறிவிக்கப்பட்ட திட்டக்குடி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்ட நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் நா காமாட்சி அவர்கள். 152வது கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்ட நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் நா அமுதா அவர்கள். 153வது கடலூர் மாவட்டம் நெய்வேலி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்ட நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் கி ரமேஷ் அவர்கள். 154வது கடலூர் மாவட்டம் பன்ருட்டி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்ட நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் இரா சுபாஷினி அவர்கள். 155வது கடலூர் மாவட்டம் கடலூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்ட நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் வா கடல் தீபன் அவர்கள். 156வது கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்ட நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் சி சுமதி அவர்கள். 157வது கடலூர் மாவட்டம் புவனகிரி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்ட நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் இரா ரத்தினவேல் அவர்கள். 158வது கடலூர் மாவட்டம் சிதம்பரம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்ட நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்
கி நடராசன் அவர்கள். 159வதாக கடலூர் மாவட்டம் தனி தொகுதியாக அறிவிக்கப்பட்ட காட்டுமன்னார் கோவில் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்ட நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் ப நிவேதா அவர்கள். 160வதாக மயிலாடுதுறை மாவட்டம் தனி தொகுதியாக அறிவிக்கப்பட்ட சீர்காழி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்ட நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் ஆ கவிதா அவர்கள். 161வதாக மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்ட நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் கி காசிராமன் அவர்கள். 162வதாக மயிலாடுதுறை மாவட்டம் பூம்புகார் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்ட நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் பி காளியம்மாள் அவர்கள். 163வதாக நாகப்பட்டினம் மாவட்டம் நாகப்பட்டினம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்ட நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் ச அகஸ்டின் அற்புதராஜ் அவர்கள். 164வதாக நாகப்பட்டினம் மாவட்டம் தனி தொகுதியாக அறிவிக்கப்பட்ட கீழ்வேலூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்ட நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் ச பொன் இளவழகி அவர்கள். 165வதாக நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்ட நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் கு ராசேந்திரன் அவர்கள். 166வதாக திருவாரூர் மாவட்டம் தனி தொகுதியாக அறிவிக்கப்பட்ட திருத்துறைப்பூண்டி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்ட நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் ஆ ஆர்த்தி அவர்கள். 167வதாக திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்ட நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் ரா அரவிந்தன் அவர்கள். 168வதாக திருவாரூர் மாவட்டம் திருவாரூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்ட நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் ரா வினோதினி அவர்கள். 169வதாக திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்ட நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் ச பாத்திமா ஃபர்ஹானா அவர்கள். 170வதாக தஞ்சாவூர் மாவட்டம் தனி தொகுதியாக அறிவிக்கப்பட்ட திருவிடை மருதூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்ட நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் மோ திவ்ய பாரதி அவர்கள். 171வதாக தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்ட நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் மோ ஆனந்த் அவர்கள். 172வதாக தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்ட நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் ந கிருஷ்ணகுமார் அவர்கள். 173வதாக தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறு சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்ட நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் து செந்தில்நாதன் அவர்கள். 174வதாக தஞ்சாவூர் மாவட்டம் தஞ்சாவூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்ட நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் வி சுபாதேவி அவர்கள். 175வதாக தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்தநாடு சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்ட நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் மு கந்தசாமி அவர்கள். 176வதாக தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்ட நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் ஆ கீர்த்திகா அவர்கள். 177வதாக தஞ்சாவூர் மாவட்டம் பேராவூரணி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்ட நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் சு திலீபன் அவர்கள். 178வதாக புதுக்கோட்டை மாவட்டம் தனி தொகுதியாக அறிவிக்கப்பட்ட கந்தர்வக்கோட்டை சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்ட நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் மோ ரமீலா அவர்கள். 179வதாக புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்ட நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் ஆ அழகு மீனா அவர்கள். 180வதாக புதுக்கோட்டை மாவட்டம் புதுக்கோட்டை சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்ட நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் த சசிகுமார் அவர்கள். 181வதாக புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்ட நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் உ சிவராமன் அவர்கள். 182வதாக புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்ட நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் சி திருச்செல்வம் அவர்கள். 183வதாக புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்ட நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் மு ஹிமாயுன் கபீர் அவர்கள். 184வதாக சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்ட நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் நா துரைமாணிக்கம் அவர்கள். 185வதாக சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் சிவகங்கை சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்ட நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் ரா கோட்டைக்குமார் அவர்கள். 186வதாக சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்ட நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் இர மல்லிகா அவர்கள். 187வதாக சிவகங்கை மாவட்டம் தனி தொகுதியாக அறிவிக்கப்பட்ட மானாமதுரை சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்ட நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் மா சண்முகப்பிரியா அவர்கள். 188வதாக மதுரை மாவட்டம் மேலூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்ட நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் ப கருப்புசாமி அவர்கள். 189வதாக மதுரை மாவட்டம் மதுரை கிழக்கு சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்ட நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் ஜ லதா அவர்கள். 190வதாக மதுரை மாவட்டம் தனி தொகுதியாக அறிவிக்கப்பட்ட சோழவந்தான் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்ட நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் ஞா செங்கண்ணன் அவர்கள். 191வதாக மதுரை மாவட்டம் மதுரை வடக்கு சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்ட நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்
நீ அன்பரசி அவர்கள். 192வதாக மதுரை மாவட்டம் மதுரை தெற்கு சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்ட நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் மு அப்பாஸ் அவர்கள். 193வதாக மதுரை மாவட்டம் மதுரை மத்திய சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்ட நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் க பாண்டியம்மாள் அவர்கள். 194வதாக மதுரை மாவட்டம் மதுரை மேற்கு சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்ட நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் சே வெற்றிக்குமரன் அவர்கள். 195வதாக மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்ட நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் ரா ரேவதி அவர்கள். 196வதாக மதுரை மாவட்டம் திருமங்கலம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்ட நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் மை சாரால் அவர்கள். 197வதாக மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்ட நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் கோ ஐந்து கோவிலான் அவர்கள். 198வதாக தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்ட நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் ஆ ஜெயக்குமார் அவர்கள். 199வதாக தேனி மாவட்டம் தனி தொகுதியாக அறிவிக்கப்பட்ட பெரியகுளம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்ட நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் கு விமலா அவர்கள். 200வதாக தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்ட நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் மு பிரேம் சந்தர் அவர்கள். 201வதாக தேனி மாவட்டம் கம்பம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்ட நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் ஆ அனீஸ் பாத்திமா அவர்கள். 202வதாக விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்ட நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் வா ஜெயராஜ் அவர்கள். 203வதாக விருதுநகர் மாவட்டம் தனி தொகுதியாக அறிவிக்கப்பட்ட திருவில்லிபுத்தூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்ட நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் ப அபிநயா அவர்கள். 204வதாக விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்ட நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் கி பாண்டி அவர்கள். 205வதாக விருதுநகர் மாவட்டம் சிவகாசி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்ட நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் க கனகப்பிரியா அவர்கள். 206வதாக விருதுநகர் மாவட்டம் விருதுநகர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்ட நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் ரா செல்வகுமார் அவர்கள். 207வதாக விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்ட நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் ப உமா அவர்கள். 208வதாக விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்ட நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் ஜே ஆனந்த ஜோதி அவர்கள். 209வதாக ராமநாதபுரம் மாவட்டம் தனி தொகுதியாக அறிவிக்கப்பட்ட பரமக்குடி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்ட நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் ச சசிகலா அவர்கள். 210வதாக ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்ட நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் க ஜவஹர் அவர்கள். 211வதாக ராமநாதபுரம் மாவட்டம் ராமநாதபுரம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்ட நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் க இளங்கோவன் அவர்கள். 212வதாக ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்ட நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் ரா ரஹ்மத் நிஷா அவர்கள். 213வதாக தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்ட நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் இரா பாலாஜி அவர்கள். 214வதாக தூத்துக்குடி மாவட்டம் தூத்துக்குடி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்ட நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் வே வேல்ராஜ் அவர்கள். 215வதாக தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்ட நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் சே குளோரியான் அவர்கள். 216வதாக தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்ட நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் பே சுப்பையா பாண்டியன் அவர்கள். 217வதாக தூத்துக்குடி மாவட்டம் தனி தொகுதியாக அறிவிக்கப்பட்ட ஒட்டப்பிடாரம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்ட நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் க சுப்புலட்சுமி அவர்கள். 218வதாக தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்ட நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் மா கோமதி அவர்கள். 219வதாக தென்காசி மாவட்டம் தனி தொகுதியாக அறிவிக்கப்பட்ட சங்கரன் கோவில் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்ட நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் பி மகேந்திரகுமாரி அவர்கள். 220வதாக தென்காசி மாவட்டம் தனி தொகுதியாக அறிவிக்கப்பட்ட வாசுதேவ நல்லூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்ட நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் சி சா மதிவாணன் அவர்கள். 221வதாக தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்ட நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் மா முத்துலட்சுமி அவர்கள். 222வதாக தென்காசி மாவட்டம் தென்காசி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்ட நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் ரா வின்சென்ட் ராஜ் அவர்கள். 223வதாக தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்ட நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் மு சங்கீதா அவர்கள். 224வதாக திருநெல்வேலி மாவட்டம் திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்ட நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் ப சத்யா அவர்கள். 225வதாக திருநெல்வேலி மாவட்டம் அம்பா சமுத்திரம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்ட
நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் மோ செம்பகவல்லி அவர்கள். 226வதாக திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டை சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்ட நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் கா பாத்திமா அவர்கள். 227வதாக திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்ட நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் கு வீரபாண்டி அவர்கள். 228வதாக திருநெல்வேலி மாவட்டம் ராதாபுரம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்ட நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் ரா ஜேசுதாசன் அவர்கள். 229வதாக கன்னியாகுமரி மாவட்டம் கன்னியாகுமரி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்ட நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் ஆ சசிகலா அவர்கள். 230வதாக கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோயில் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்ட நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் தா ரா விஜயராகவன் அவர்கள். 231வதாக கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்ட நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் இஸ் ஆண்டனி ஆஸ்லின் அவர்கள். 232வதாக கன்னியாகுமரி மாவட்டம் பத்மநாபபுரம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்ட நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் சு சலீன் என்கிற சீலன். 233வதாக கன்னியாகுமரி மாவட்டம் விலவங்கோடு சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்ட நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் வி மேரி ஆட்லின். 234வதாக கன்னியாகுமரி மாவட்டம் கிள்ளியூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்ட நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் ஹா பீட்டர் ஹாரிஸ் அவர்கள். இந்த பட்டியலில் நாம் பார்த்த 234 தொகுதியிலும் போட்டியிட்ட நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்களை பற்றிய உங்களது கருத்துக்களை இந்த காணொளியின் கருத்து பக்கத்தில் தெரிவிக்கவும். நாடு நல்லா இருக்கணுமா? நாடு என்னைய தேடு, விவசாயிக்கு ஒரு ஓட்ட போடு, ஒரு தடவை போடுப்பா, போடு.